ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இந்தியா பாகிஸ்தான் தொடர் டிசம்பரில் நடைபெறுவதாக இருந்தது. அதற்கான முயற்சி இருதரப்பிலும் நடந்து வந்தது. இந்த நிலையில் தான் உக்கிரமடைந்து போராட்டத்தை சிவசேனா பல்வேறு வடிவங்கள்ல இதை எதிர்த்து மேற்கொண்டது. ஏற்கனவே மைவீச்சு சம்பவங்கள் இவையெல்லாம் நாம் நன்கு அறிவோம். இது சார்ந்த பேச்சுவார்த்தையை நடத்த பாகிஸ்தான் தரப்பு வந்தபோது மிக கடுமையான போராட்டங்களை சிவசேனா மேற்கொண்டது. இந்த நிலையில இந்த விளையாட்டு தொடர் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று பாகிஸ்தான் தரப்பு சொல்லியிருக்கிறது. டிசம்பர்ல திட்டமிடப்பட்ட இந்த ஒரு விஷயமானது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றே தகவல்கள் சொல்கின்றன. சமீபத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு தேச பற்றை முன்வைத்து இந்த ஒரு பாகிஸ்தான் விளையாட்டை நடத்த விட மாட்டோம், பாகிஸ்தான் அணியை நாங்க வர விட மாட்டோம், பாகிஸ்தான்ல இருந்து ஒரு முன்னாள் வெளிவாரத்துறை அமைச்சர் புத்தகத்தை வெளியிட வந்த போது நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஏற்பாட்டாளர் மீது மைவீச்சு கரிவீச்சு அப்படின்னு நடந்தது. தீவிரமடைந்திருக்கிறதா தேசப்பற்று காட்ட வேண்டிய தளம் இதுவா இல்ல சரியாத்தான் நடக்குதா பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் தான் நாட்டுடைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது, இது ஆரோக்கியமானது அல்ல என்று மீண்டும் அபாயமணியை இந்த விவகாரத்தில் அடித்திருக்கிறார். நாட்டுடைய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியும் கூட மிக கடுமையாக இந்த விவகாரத்தை அணுகியிருக்கிறார். இது போன்ற செயல்கள் நாட்டுக்கு பெருமை சேர்க்காது, இது ஏற்புடையதல்ல, மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஜனநாயகத்தில், நான் வேண்டலிசம் இது போன்ற செயல்களின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆக சகிப்புத்தன்மை இந்த அளவுக்கு குறைந்திருக்கிறதா இல்ல இது இயல்பான ஒரு விஷயம் தானா? சிவசேனாவுடைய இந்த ஒரு போராட்டம் தேசப்பற்றா அத்துமீறலா? கேட்போம், விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில மத்திய அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதா, அமைதி காக்கிறதா கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ்நாடு சிவசேனாவுடைய தலைவர் திரு ராஜேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பேராசிரியர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் திரு அருணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். பேராசிரியர் அருணனை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சிவசேனாவை மையப்படுத்திய தலைப்பு சிவசேனா பிரமுகர் கிட்டே இந்த நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். கரி பூசும் அரசியலை சிவசேனா கையில் எடுத்திருக்கிறது. நீங்கள் கரி பூசுவது தனிநபர்கள் மேல இல்ல பாகிஸ்தான் மேல அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? இந்திய பிரஜைகள் மீது கரி பூசிருக்கிறீங்க, இந்திய ஏற்பாட்டாளர் மீது கரி பூசிருக்கிறீங்க. நீங்க இந்தியாவுடைய நற்பெயர் மீது, இந்தியாவுடைய மானத்தின் மீது கரி பூசுவதாக உணரலையா? அது உங்களுக்கு உரைக்கலை? கிடையவே கிடையாது. இந்திய தேசத்தின் மீது யார் ஒருவர் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கின்றார்களோ அவர்கள் சிவசேனா கட்சிக்கு எதிரிகள். இந்த தேசத்தின் மீது பக்தி இல்லாதவர்கள், இந்த தேசத்தின் மீது மதிப்பற்றவர்களை நாங்கள் ஒருபோதும் ஆதரித்தது கிடையாது. பாலா சாஹேப் தாக்கரேஜி அவர்கள் இந்த சிவசேனா கட்சியை நிறுவன பொழுது கூட இந்திய தேசத்தின் மீது தேசபக்தர்கள் மட்டும்தான் இந்த தேசத்தில் வாழ வேண்டும், தேசப்பற்றி யாருக்கு இருக்கு யாருக்கு இல்ல அப்படிங்கறத நிர்ணயிக்கக்கூடிய அத்தாரிட்டி சிவசேனா கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் சிவசேனாவிற்கு கண்டிப்பாக இருக்கின்றது. ஆக தேச விரோதிகளை இந்த மண்ணிலே அவர்கள் வாழ்வதற்கும் அவர்கள் வளர்வதற்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தேச விரோதி அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இந்திய தேசத்தின் மீது எதிராளியாக இருக்கக்கூடிய எதிரி நாடு பாகிஸ்தான். இந்திய தேசத்தில் எங்களது சகோதரர்களை அங்கு இந்தியாவுடைய எல்லை பகுதியிலும் சரி, காஷ்மீரத்திலும் சரி, இந்தியாவுக்கு உள்ளே வந்து மும்பையிலும் கூட வந்து தாக்குதல் நடத்தி கொலை செய்கின்ற எதிரி நாடு, ஒருபோதும் இந்தியாவை மதிக்காத நாடு, இங்கிருக்கின்ற பிரிவினைவாதிகளை வைத்து பேசுகின்ற நாடு. அந்த எதிரி நாடோடு எவனொருவன் உறவு வைத்தாலும் அவன் எங்களுக்கு விரோதி. அவரை ஆதரிப்பதற்கு நாங்கள் இல்லை. அதற்கான அத்தாரிட்டி நீங்களா? அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுத்தது யார்? இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. எனக்கு உரிமை இருக்கிறது. படி அமைக்கப்பட்ட அரசாங்கம் பாகிஸ்தானோடு உறவு கொண்டிருக்கு. அதற்கான செயலாளர்கள் இருக்கிறாங்க, தூதரகம் பாகிஸ்தானுக்கு இங்க இருக்கு. இந்திய அரசு தேச விரோதியா? இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தினுடைய அரசாங்கத்தையோ அதிகாரிகளையோ மதிக்காமல் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதற்கு வாழ்பிடிக்க வேண்டும்? பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் இந்திய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கு. பேச்சுவார்த்தையே இல்லையே. இல்ல பாகிஸ்தானுடைய தூதரகம் இன்னமும் செயல்பட்டு இருக்கு. இந்திய அரசாங்கம் தேச விரோதியா? அது சர்வதேச அந்த கோட்பாடுக்கு இணங்க அந்த
செயலகம் இருக்கிறதே ஒழிய சர்வதேச கோட்பாடுகளுக்கு இணங்கத்தான் நாடுகளுக்கிடையே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் மேட்சஸ் நடக்குது, கலை கலாச்சார உறவுகள் நடந்துட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்த நீங்கள் யார்? சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி கரிபூசம் நிகழ்வு அப்படிங்கிறது இந்திய அரசு கண்டிக்கிறது, நிதி அமைச்சர் கண்டிக்கிறார். இது உலக அளவுல இந்தியாவுக்கு இந்தியாவுடைய நற்பெயருக்கு இந்தியாவுடைய நற்பெயரை வளர்த்துக் கொண்டிருக்கின்றது. நிதியமைச்சர் கண்டிப்பதற்காக நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அவர்களுக்கு அதிகாரம் தேவை, எங்களுக்கு அதிகாரம் தேவையில்லை, இந்த தேசம் தேவை. பாகிஸ்தான் விரோத நாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக. பாகிஸ்தானுடைய பிரதமரை தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் அழைக்கிறார். பாகிஸ்தான் பிரதமருடைய தாயாருக்கு அன்பளிப்பு அனுப்புறார். கண்டிப்பாக இந்திய பிரதமர் தேச விரோதியா? நட்பு கரத்தை நீட்டியவுடனே தீவிரவாதிகளை இந்திய தேசத்திற்குள்ளே அழைத்து அனுப்பி இங்கிருக்கின்ற அப்பாவிகளை கொல்லுகின்ற தேசம் நமக்கு எதிரி. முன்னாடி கொண்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி தலையை வெட்டின பிறகு செஞ்சார். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நட்பு கரத்தை நீட்டினார்கள். அவர்கள் அதற்கான பதிலடியை கொடுத்து விட்டார்கள். அதை சகிப்பதற்கொன்றும் இந்த சிவசேனா கட்சி அதற்கு அடிபணிவதற்கோ நாங்கள் அதற்காக அடிமைகள் கிடையாது. உங்களுக்கான அத்தாரிட்டியை இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கின்றது, யாரும் கொடுக்கல. இந்த கரிபூசத்துக்கு வன்முறை செய்வதற்கு கான்ஸ்டிடியூஷன்ல யாரும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், இந்த மாதிரியான சம்பவங்கள், சிவசேனா செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் கெட்ட பேரை ஏற்படுத்துது, சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் கெட்ட பேரை ஏற்படுத்துது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்றார். யாரை பார்த்து சொல்ற? யார் செஞ்சாங்களோ அவங்களை பார்த்து சொன்னாங்க. நிச்சயமாக இன்றைக்கு அதை கண்டிச்சிருக்கிறோம். இது ஏற்றுக்கொள்ளாத நமக்கும் கூட அதுல இந்த பாகிஸ்தான் உறவுல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள்ல இது சரியான விஷயம் இல்லைன்னு நாம அதுதான் இன்னைக்கு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் நீங்க தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இந்திய ஜனாதிபதியினுடைய ஸ்டேட்மெண்ட் பத்தி நீங்க சொன்னீங்க. இந்திய ஜனாதிபதி, அதாவது இப்பெல்லாம் ஊடகங்கள் ஏதாவது நடந்தாலே அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் நடக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வர பாக்குறீங்க. இந்திய ஜனாதிபதி ஸ்டேட்மெண்ட் என்ஃப் இஸ் இனஃப் பிரசிடென்ட் முகர்ஜி ஆன் கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னு இது கொடுத்தது 2013 செப்டம்பர் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. கம்யூனல் வயலன்ஸ் ஒரியிங் பிரணாப் முகர்ஜி நவம்பர் 5, 2013. ஆகஸ்ட் 14 இன்டாலரன்ஸ் வயலன்ஸ் பிட்ரேயல் ஆஃப் டெமோக்ரஸி. இவர் ஜனாதிபதியா வந்ததுல இருந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இதுதான் சொல்லிட்டு இருக்கிறார். அதனால ஏதோ பாரதிய இல்ல அதுதான் சொல்லுவேன், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால இப்படி சொன்னாருங்கிறது தான் உங்களோட டிபேட்டை இன்னைக்கு வச்சிருக்கீங்க. ஒரு நீங்க இந்த 3 வருஷத்துல பிரதமர் ஜனாதிபதி 2013 சொல்லும் பொழுது தொலைக்காட்சிகள்ல விவாதம் நடந்ததா? நடந்தது. இதே தலைப்புல விவாதம் நடக்கல. ஜனாதிபதி ஊழல் பற்றி பேசினார், காங்கிரஸ் சர்க்கார்ல தன்னுடைய ஜனாதிபதி உரையில பேசினார். இதே அரங்கத்தில் நடந்தது. மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துக்கிட்டாங்க. நான் நேரடியாக கேட்கல மிஸ்டர் ஹரி, நான் கேட்டது கம்யூனல் வயலன்ஸ் பத்தி ஜனாதிபதி சொன்னதை பத்தி கேட்கிறேன். ஊழலை பத்தி நாம கூட வந்திருக்கிறேன், நானும் கூட பேசியிருக்கிறேன், இல்லன்னு சொல்லல, நாம நடத்திட்டு தான் இருக்கோம். கம்யூனல் வயலன்ஸ் இந்த சம்பவங்கள்லாம் பத்தி நிதியமைச்சர் சொல்றாரு, இல்ல இப்போ ஜனாதிபதி சொல்றாரு, ஆட்சி நடக்கிறத பத்தி சொல்றாரு. மிஸ்டர் ஹரி, எது நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு முதல்ல நான் சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு தலைப்பு கொடுத்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் சார். நான் ஒண்ணு கேட்கிறேன், இருங்க நீங்க ஜனாதிபதி கம்யூனல் வயலன்ஸ் பத்தி ஜனாதிபதி எந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில என்னுடைய துவக்க உரையில பாரதிய ஜனதா சர்க்காரை பத்தி சொன்னாரு, பாரதிய ஜனதா ஸ்பெசிபிக்கா சொன்னாரு, எந்த இடத்துல சொல்லப்பட்டது? நீங்க இப்ப இந்த விவாதத்தை கொண்டு வரீங்க, என்ன நோக்கத்தோடுன்னு கேட்கிறேன். கரி பூசப்படுது, ஒரு இந்திய பிரஜை மேல பூசப்படுது, நிதியமைச்சர் கண்டிக்கிறாரு, வருத்தம் அளிக்கக்கூடிய பிரதமரும் கூட கண்டிக்கக்கூடிய செயல்கள் நாடு முழுவதும் நடக்குது. யூ கான்ட் லுக் அவே. இந்த பாருங்க, நாடு முழுவதும் நீங்க சொல்லாதீங்க. பத்திரிகையில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா அது நாடு முழுக்க நடக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்ல. 6 மாதங்கள்ல இந்த கடந்த 6 மாதங்கள்ல வன்முறை சம்பவங்கள் அதிகரிக்க புள்ளி வரங்கள். இந்த பாருங்க, the president can't look away, the media can't look away. மிஸ்டர் ஹரி, நீ தாத்ரி சம்பவமா இருந்தாலும் சரி, இங்க குல்பர்கி சம்பவங்கள்லாம் நடந்தது லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட், அதுக்கெல்லாம் நீங்க வர மாட்டீங்க. நரேந்திர மோடி குஜராத்ல முதலமைச்சரா இருந்து நடந்தா அதுக்கு நரேந்திர மோடி காரணம், உத்தரப்பிரதேசத்துல நடந்தா அதுக்கு நரேந்திர மோடி காரணம். இருங்க, நீங்க பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுனீங்க. குல்பர்கி விஷயத்துல கூட எந்த பிஜேபி எதற்காக மத்திய அரசாங்கத்தை பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது? ஸ்கிப்பிங் மை क्वेश्चंस. I am asking you a question. இல்ல, நான் கேட்டதுக்கு எனக்கு சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுங்க சார். மூஞ்சில கரியா பூசின தவறு. தஸ்லீமா நஸ்ரீங்கிற ஒரு பெண் எழுத்தாளர்
தாக்கப்பட்டார். Yes. யார் ஆட்சியில? அதே போல ஒரு ப்ரொஃபசர் ஜோசப் கேரளாவில கைய வெட்டிட்டாங்க. கம்யூனிஸ்ட் அச்சுதானந்தனுடைய ஆட்சி நடந்தது. அப்ப நான் அப்படி சொல்லல. இந்த ஆட்சியில எந்த நாட்டிலுமே எந்த மாநிலத்திலுமே இந்த மாதிரி கொலை குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ரைட், எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நடந்தது அப்படிங்கறதுனால two wrongs don't make one right. இந்த பாருங்க, இப்படி பேசாதீங்க. நான் சொல்லுவது எல்லா ஆட்சியிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிரதமர் வரைக்கும் போய் குற்றம் சாட்டி யாரும் சொன்னதில்லை. லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட் நடவடிக்கை எடுக்கன்னு தான் சொல்றோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்பொழுது யாரும் பிரைம் மினிஸ்டர் சொல்ல, 11 பேர் கொளுத்திட்டாங்க. அப்ப காங்கிரஸ் சொல்ல, பிஜேபி சொல்லல, நாட் ஈவன் ஏடிஎம்கேவே நீங்க குற்றம் சாட்டி சொல்றதுக்கு இங்க யாரும் விவாதம் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், நடப்பது தவறு என்பது மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு 1.5 வருஷம் கூட்டணி கட்சி செய்யக்கூடிய எனக்கு அந்த தைரியம் சொந்த கட்சிக்காரங்க பேசுறாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்க. கூட்டணி கட்சி தேசத்துக்கு அவமானம் ஏற்படும்படி எங்களுக்கு தைரியம் இருக்குது. கூட்டணி கட்சி எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லன்னு தெரிஞ்சாலும் கூட நாங்க அவங்களை கண்டிச்சோம். ஆனால் கடந்த காலங்கள்ல ஆட்சியை பிடிக்க வேண்டும், தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவே இலங்கையில் அத்தனை பேர் கொல்லப்பட்டதும் கூட திமுக கஜோல் பண்ணு கையில வச்சிட்டு இருந்தவங்க இவங்க. அவங்களுடைய ஆட்சி வேணும், மத்தியில் ஆட்சி திமுக காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அதனால அது சொல்லாதீங்க. நான் கேட்பது எல்லா மரணம், ரோட் ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதுக்கு மோடி காரணம், கொலை நடந்தாலும் மோடி காரணம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே கிடையாது, அந்த மாநிலம் காரணம் இல்லையா? வேண்டும் என்ற ஊடகங்களோ எதிர்கட்சியோ நரேந்திர மோடி குற்றம் சாட்டுகிறார். திரு நாராயணன் அவர் கேட்பது, தஸ்லிமா நஸ்ரீன் ஹைதராபாத்ல தாக்கப்பட்டார். அப்ப நடந்துட்டு இருந்தது மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. MF ஹுசேன், இந்த நாடு கொண்டாடக்கூடிய மிகச்சிறந்த கலைஞர், அவர் மீது வழக்கு. அவருடைய கேள்வியை நீங்க திரும்ப சொல்லி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நீங்க ஆரம்பிச்சது சிவசேனாவை பத்தி. இவர் ஒண்ணு கேட்டா நான் சொல்ல வேண்டியிருந்தது. ஆனா அவரை கொண்டாரு, மடியில கனம் இருக்கு, வழியில பயம் இருக்கு அவருக்கு. உண்மையிலேயே இன்று கேள்வி பாகிஸ்தானை பற்றி இல்லை. இன்னும் அவர் ஒன்றிதான் தேச நலன் காதவரும் தேச பக்தர்கள் போலவும் மற்றவர்கள்லாம் தேசபக்தி இல்லாத போலவும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. என் தமிழர்களுக்கு எதிராக அங்க ஆரம்பித்த கட்சி எதுன்றது ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் பேசுறேன். நீங்க பேச குறிக்கல, நீங்க பேசச்சே நான் குறிக்கல. தயவு செய்து நான் பண்போடும் அன்போடும் இவர் சொன்னாரு, இன்னைக்கு மோடி என்ன இவர் சொன்னதுதான் 3 வருடங்கள்ல சொன்னாரு. நமது பாரத ஜனாதிபதி அன்னைக்கு சொல்லியிருக்காருன்னு 2 நாட்கள்ல 2 முறை பேசியிருக்காரு. அதாவது சென்சிட்டிவிட்டி ஒரு நம்மளுடைய ஜனாதிபதியை வெளிப்படுத்துறாரு. இந்தியாவை பத்தி வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரைச்சு இந்த மாதிரி நல்லா இருந்த இந்தியா கெடுத்துட்டு இருக்கீங்களையா அப்படின்னு அவர் பார்த்து கேட்டிருக்காங்க. அவர் மாதிரி சொல்லல. யார பார்த்து கேட்டிருக்கிறாரு? நமது ஜனாதிபதியை பார்த்து இஸ்ரேல்லையும் பாலஸ்தீன்லயும் மற்ற அரபு நாடுகளிலும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது என்று நான் சொல்லவில்லை. நமது ஜனாதிபதி அவர்கள் தனது உரையில குறிப்பிட்டிருக்காரு. அதனால நீங்க இன்னைக்கு படிச்சு பாருங்க. குறிப்பிட்டாரு இன்னும் குறிப்பிட்டாரு. அடுத்த இது போது நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். I will read it up verbatim for you. Read now. Okay. சார், நான் இப்போ நேரமாக நான் இவங்க இதுல கறி மட்டும் பூசல. இன்னைக்கு பெரிய ஹூலிகனிசம் இதுன்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி, நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழற மாதிரி அழுவனு. இவர்கள் பிளான் செய்து அது இது சொன்னாரு. இந்த பக்கத்துல இருக்க இவங்க ஹிந்துத்வா இல்ல, போலி இந்துக்கள், சூடோ ஹிந்துஸ், இந்துக்களுடைய பெயரை கெடுப்பவர்கள் இவர்கள். வேண்டும் என்று இவங்க 2 பேருமே சொல்றேன். இல்ல நீங்க பிஜேபி மேல சொல்ல குற்றச்சாட்டு அவர் ஆமோதிக்கிறார். ஆமா, 2மே தான் உண்மை. இவங்க 2 பேர் இனத்தை சாரும் பணத்தை சாரும். இவங்க மற்றவர்களை, இந்தியர்களை தான் செய்வது ஒன்றுதான் இந்தியத்தனம் என்று பொய் இந்துத்துவாக்கள், பொய் இந்துக்கள். நான் ஒரு இந்து,
நான் வந்து என்னைக்குமே பீஃப் சாப்பிடுறது இல்ல, இது வரைக்கும் தொட்டது கூட இல்ல அமெரிக்கா. ஆனா அவர்கள் செய்வது தவறு. ஒரு முஸ்லீம் மிக மிக கண்டிக்கத்தக்க சம்பவம். இது வந்து பிஜேபி சீஃப் மினிஸ்டர் பிஜேபி முக்கிய பொறுப்பில் உள்ளவர் அவர் வந்து சொல்றாரு இந்தியால RSS போய் நேரா பாத்துட்டு வராங்க. RSS என்ன சொல்றது, வேளாளர் சொல்லி இருக்கு கவு சாப்பிடுறவங்க எல்லாம் வந்து இந்தியாவை பிளக்க இதே மாதிரி MF ஹுசைன் மேல தாக்குதல் நடத்திய போது என்ன வழக்கு தொடர்ந்தது உங்க அரசு, MF ஹுசைன் மேல வழக்கு தொடர்ந்தது உங்க அரசு. தஸ்லீமா நஸ்ரீன் தாக்கப்பட்ட போது இன்றைக்கு கேள்வி நாங்கள் மறுபடியும் நீங்க செஞ்சீங்களே, அது வந்து இன்றைக்கு கேள்வி நாங்கள் செய்திருந்தால் அது தவறாக மக்கள் பார்த்திருந்தால் மக்கள் ஆட்சியை மாற்றிவிட்டார்கள். இவர்கள் ஆட்சியை மாற்ற போறாங்கன்னு ஒத்துக்கிட்டு பேச்ச அவசியம் இல்ல. நாளைக்கு தேர்தல் நடந்தால் நிச்சயமாக ஆட்சி மாறப்போகிறது. சம்பவத்தில் காங்கிரஸ் அரசு தவறு செய்துவிட்டது. மறுபடியும் சொல்றேன், இன்றைய பேச்சும் இதுவும் வரும் காலகட்டத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் இந்த அரசு எப்படி ஒரு மைனாரிட்டிஸை ஒதுக்கி மெஜாரிட்டிஸை ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்ற போரையில மகன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாத வார்த்தைகள் சொல்ல வைக்கிறாங்க. இதுதான் மோடியினுடைய அவரை விடுங்க சார், அவரை பதில் சொல்ல முடியாது. சும்மா சும்மா கேட்காதீங்க, அவரே சங்கடப்படுத்துறீங்க. நீங்க பேசணும் இல்ல சொல்லுங்க, தெளிவா சொல்றேன் ராகவன். நீங்க அந்த மாதிரி குறுக்கிறாங்க, நீங்க வந்து அமைதியா பேசக்கூடிய மீது கறி பூசப்பட்டிருக்கு. நிச்சயமா நம்ம எல்லாம் வேதனைப்படுறோம், காங்கிரஸ் கட்சி வேதனைப்படுது. அதுபோல இதே போன்ற சம்பவங்கள் கலைப்படைப்புகளுக்கு கலை சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் வந்த போது என்பது உங்கள் அரசாங்கம் சிவசேனா எந்த பக்கம் நின்றதோ, பாஜக எந்த பக்கம் நின்றதோ அந்த பக்கம் உங்க அரசு நின்றது. அடிப்படையான சில விஷயங்கள் விரும்புறேன். நான் சொல்ல விரும்புற விஷயம் ஒண்ணு, ஏதோ தேசபக்த நோக்கில தான் நாங்க பாகிஸ்தானை எதிர்க்கிறோம் என்று நண்பர் சொல்றாரு. இல்லைங்கிறேன், முஸ்லிம் எதிர்ப்பு நோக்கில தான் இந்த காரியங்கள் பூரா நடக்குது. சிக்கல் என்னன்னா, மும்பையில மகாராஷ்டிராவில சிவசேனை பாஜக ரெண்டு பேருக்கும் ஒரே கிரவுண்ட் தான், ஒரே களம் தான், ஒரே மக்கள் தொகுதி தான். இப்ப ரெண்டு பேரும் கூட்டணி, ஆனா அது உள்ளுக்கே தள்ளுமுள்ளு. ஆகவே அவங்களை எப்படி வென்றெடுப்பது என்பதுல ரெண்டு பேருமே முஸ்லிம் எதிர்ப்பு வேலையை செய்யறாங்க. இதுல இவங்க தேசப்பற்று என்று சாயத்தை பூசிட்டு வர்றாங்க. முத பாயிண்ட் இல்ல, அந்த பாஜக கண்டிக்குது, மத்திய அமைச்சர் கண்டிக்கிறது. என்னங்க கண்டிப்பு? நான் என்ன சொல்ல, இவங்க கண்டிக்கிற லட்சணம் எல்லாம் பார்த்தாச்சுங்க. அவர் சொல்றாரு, சாட்சி மகாராஜ் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வந்து இந்த மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்டா பொது இடத்துல அடிப்போம், அடிச்சவங்க தான் பாரத தாயினுடைய உண்மையான புதல்வர்கள். இவரை அமித்ஷா பார்த்தாராம், பார்த்துட்டு வெளியே வந்து என்னங்க, ஆமா நான் சன்னியாசி, என்ன அவர் பார்த்தார், அவர் என்னைய பார்த்தாருங்கிறாரு. அது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்ங்கிற மாதிரி இதுக்கு பேர் கண்டிப்பாங்க, இது நாடகம். நான் அடுத்த பாயிண்ட் வரேன். இவர் என்ன சொல்றாரு, அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, ரைட்டுங்க உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, பாகிஸ்தான் எதிர்ப்பு என்கிற பேரில் முஸ்லிம் இருங்க, நீங்க பேசணும் நான் தலையில முஸ்லிம் எதிர்ப்பு செய்ய, ஆனால் அதை கூட சட்டபூர்வமா செய்ய தயாரா எதிர்ப்பு முஸ்லீம் எதிர்ப்பு எப்படி ஈக்குவேட் பண்றீங்க? அதுதான் அர்த்தம். நீங்க இருங்க எப்படி என்றால் அதனுடைய உள்ளுரை அதுதான்.
இது பாகிஸ்தான் மேல உங்களுக்கு என்ன முஸ்லிம்களை கொச்சப்படுத்தாதீங்க. இந்திய முஸ்லிம்களை கொச்சப்படுத்தாதீங்க. அடுத்து பதில் சொல்லுங்க. என் கருத்துக்கு அது மறுத்து நீங்க பேசுறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? உங்களை நான் பேச விட மாட்டேன். நான் ஏன் பொறுமையா என்னுடைய கணிப்புங்க, அது என்னுடைய கணிப்பு என்ன பதில் சொல்லுங்க. இவங்களுக்கு தேசபக்தியே கிடையாது. இவங்களுடைய நோக்கம் பாகிஸ்தான் எதிர்ப்பு என்கிற பெயர் இல்ல, முஸ்லிம் எதிர்ப்பை விசிறி விட்டு இந்து ஓட்டு வங்கியை உருவாக்கியதை காப்பாற்றியது. அடுத்த பாயிண்ட் வரேன். சரியா தவறா நீங்க மறுக்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த கொள்கையும் நீங்க பலாத்கார வழியில செய்ய பாக்குறீங்க. இவர் ஒரு வாக்கியம் சொல்றார், 2 வாக்கியம் சொன்னார், கொடூரமான வாக்கியம். என்னன்னா தேச விரோதிகளை வாழ விட மாட்டோம்ங்கிறாரு. கண்டிப்பா அடுத்த முடிச்சிடறேன். இந்திய அரசியலமைப்பு இந்த நாட்டுடைய பிரஜைக்கு இல்ல, வெளிநாட்டு பிரஜைகளுக்கு உட்பட கொடுத்திருக்கு. அது பாகிஸ்தான், இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடிய பாகிஸ்தான் பிரஜையாக இருந்தாலும் the right to live is common to all. அதை பறிப்பதற்கு சிவசேனா யார்? ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அதை கொடுத்திருக்கு. என்னுடைய பிரஜை, என்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வெளிநாட்டுல இருந்து ஒரு அமைச்சர் வராரு, புத்தகத்தை வெளியிடுறாரு. உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ற அளவு உங்களை என்ன பண்ணாரு? அவருக்கு என்ன புத்தகம் அவருடைய credibility, what is his credibility? Who are you to decide that? Who are you? I am a citizen of India. நீங்க மட்டும் சிட்டிசன் இல்ல, நீங்க மட்டும் சிட்டிசன் இல்ல. எந்த சிட்டிசனுக்கு இன்னொரு சிட்டிசனை தாக்கத்துக்கான கரி பூசத்துக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு? நோ சிட்டிசன் இல்ல. அவரை வயலன்ஸ் இல்ல, கரிய பூசது. He is a black man. இந்த குல்கர்ணின்னு சொல்றவங்க வந்து black man. உரிமையில பேசாதீங்க, உரிமையில பேசாதீங்க. குல்கர்ணின்னு சொல்ல அவர் ஒரு பிளாக் மேன். அதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யாரும் கொடுத்ததுல அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இல்ல இல்ல, அப்படியே நிர்ணயித்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. கையெடுக்க உங்களுக்கு யாருக்கு கறி பூசத்துக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எந்த அலுவலகத்துக்கும் போய் அராஜகம் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை. அடுத்த ஒரு பாயிண்ட், அடுத்த ஒரு பாயிண்ட் அவரு பாருங்க, RSS பத்திரிகையில தெளிவா எழுதியிருக்காங்க. மாட்டிறைச்சி, மாட்டை கொள்ளுகிறவர்கள், பசுவை வதை செய்கிறவர்களை கொள்ளலாம் என்று வேதங்கள் ஆணையிட்டிருக்கின்றன. இவர் என்ன சொல்றாரு? ஆமா சரிதாங்கிறாரு. சிவசேனையும் ஒன்றுபட்டு இந்த நாடு கிரிமினல் விஷயங்கள்ல இந்த நாடு நடப்பது வேதங்களின் அடிப்படையில் அல்ல, ஷாரியாவின் அடிப்படையில் அல்ல. There is a uniform criminal code. நீங்க வந்து அதுக்கு வேதம் எப்படி சொல்லுது, ஷாரியா இன்னொன்னு சொல்லும். இல்ல ஒரே விஷயத்தை மாத்திரம் முடிச்சிடுறேன். வேதங்கள் அடிப்படையில் இந்த நாடு செயல்படல, எல்லாம் ஒத்துக்கிற சட்டம் இருக்குல்ல. 1976 தமிழ்நாட்டுல பசுவதை தடுப்பு சட்டம் இருக்கு. நேற்றைக்கு ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் திரு அருணன் அவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டிருக்காரு, பசு கறியை சாப்பிட்டிருக்காரு. சட்டப்படி குற்றம். இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, அவர் கேட்ட நான் பார்த்தேன். நான் சட்டத்தை தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் சட்டத்தை தெரிஞ்ச சட்டப்படி கூட சட்டத்தை மதிக்க தெரியாது. நீங்க சட்டத்துக்கு விரோதமா சாப்பிட்டு இங்க வந்து பேசுறீங்களா? 1975 தமிழ்நாட்டில் பசுவதை தடுப்பு சட்டம் இருக்கு. அதாவது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று எந்த சட்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல பல ஊர்கள்ல மாட்டுக்கறி விற்கப்படுது, வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க செய்வது வயதுக்கு மேற்பட்ட மாடுகளை அனுமதி இருக்கிறது. அதுவும் இல்லாம மாட்டுக்கறி குற்றம் நடவடிக்கை எடுக்கலாம். பசுவதை தடுப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 1976 போட்டது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். 10 வயசுக்கு மேல மாடு தான் சாப்பிட்டாரு. அவங்களுக்கு தெரியும் மாட்டுக்கறி
மாட்டுக்கறி சாப்பிடுவதே உரிமை. இந்துக்களை அவமானப்படுத்த வேண்டும் தான் கம்யூனிஸ்டோட எண்ணம். நீங்க பிராமணிய கலாச்சாரம், இது இந்து கலாச்சாரம் அல்ல. இது பிராமணிய கலாச்சாரம். இந்துக்கள் நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம். இந்துக்களை அவமானப்படுத்துறது கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் வார்த்தையில நான் எந்த ஒரு குறிப்பிட்ட சாதி சொல்றேன். இந்த சாதிய கட்டமைப்பு சொல்றேன். பிராமணர்களுக்கு ஆன்டி இந்து சிபிஎம் தமிழ்நாட்டில் ஆன்டி இந்து சிபிஎம் வேண்டுமென்று அவமானப்படுத்தணும். இந்துக்களில் பல சாதியினர் நாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள். நீங்க தமிழர்களுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. தமிழருடைய பக்கா எதிரி நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தமிழர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. உங்களோட அனுமதியோட ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். ஒரு இடைவெளிக்கு பிறகு வாதிப்போம். மாற்று கருத்துகள் இருக்கலாம், ஆனா மாற்று கருத்துக்காக ஒரு வன்முறையை கையில் எடுக்கும் பொழுது எந்த காரணத்துக்காக எடுக்கப்படுதோ அதை தாண்டி ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு நிலை இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவுமானால் அது ஆரோக்கியமானதா? இதை தடுக்க அரசாங்கங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து வாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு. ஏறத்தாழ தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டு கிரிக்கெட் தொடர். இந்த நிகழ்வுகள் சிவசேனாவுடைய முயற்சியால இது நடந்திருக்கிறது என்று சொன்னால் மிக அல்ல. இந்த சம்பவங்கள் அதீதமா, அத்துமீறலா, அல்ல தேசப்பற்றின் வெளிப்பாடா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அமித்ஷா, நரேந்திர மோடி, உங்க கட்சியில சில சர்ச்சைக்குரிய ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து ஏதாவது பேசி சர்ச்சைக்குள்ளாகிறவங்க. அவங்கள ஒரு முறை இல்ல பல முறை இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறுன்னு வெளிப்படையாவே நரேந்திர மோடி, அமித்ஷா இருவரும் பல முறை சொல்லியிருக்காங்க. இருந்தும் பேசியிருக்கிறாங்க. பேசினதுனால கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க. கண்டிச்ச பிறகு எங்களை கண்டிக்கலன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அமித்ஷா சொல்வதையும் நரேந்திர மோடி சொல்வதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். நம்பர் 1. இல்ல நீ சொல்ற மாதிரி சொல்லு, நடக்கிற மாதிரி நடக்கட்டும் உங்க சொல்றாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அமித்ஷா, நரேந்திர மோடி சொல்வதற்கு அங்க மதிப்பு இல்ல இட்ஸ் a double standard. Which one is true? உங்களுடைய இந்த ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ங்கிற வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறதை ஏத்துக்க முடியாது. கணத்துல போய் குதி. நீ பாருங்க மிஸ்டர் ஹரி, நீங்க கேட்டுட்டீங்க, பதில் சொல்ல அலோ பண்ணணும். நான் என்ன சொல்றேன், நீங்க இன்றைக்கு இதெல்லாம் கோட் பண்றீங்களே, ஏன் கடந்த காலங்களில் இதை பத்தி பேசலங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், ஓகே இல்ல பாரத பிரதமர் என்னுடைய கேள்வி இன்னைக்கு நம்ம கடந்த காலத்துல பேச போறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க யார் பேசும்போது பேச மாட்டீங்க. என்னுடைய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷாவாக இருக்கட்டும், பிரதமரும் சொல்லி இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. பிரதமர் வெளிப்படையாக கூட சொல்லி இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் he has quoted President பிரணாப் முகர்ஜி. அவர் சொன்னதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நீங்க பத்திரிகையாளர், இப்ப இந்த சம்பவம் நடக்குது. இப்போ கர்நாடகால நேற்றைக்கு ஒருத்தரை கொன்னுட்டாங்க. அவர் பசுவதைக்காக இருந்தவர். பேசும்போது நம்ம வேற எதெல்லாம் பத்தி பேச போறோம், ரிலேட்டடா தான் பேசுறேன். பிரசாந்த் பூஜாரி கொல்லப்பட்டார். பசுவதைக்காக அவர் போராடுறான்னு கொண்டுட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதெல்லாம் யாரு பாருங்க. அத பத்தி எல்லாம் டிபேட் நடத்த மாட்டீங்க நீங்க. இதுக்கு பதில் பிரசாந்த் பூஜாரி விஷயத்துல பேச மாட்டேங்கிறீங்க. கம்யூனலா பேசினான்னு பேசுறீங்களா? என்னுடைய ஸ்பெசிபிக்கான கேள்வி, அமித்ஷா உங்க கட்சியில இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில சில பேர் பேசுறாங்க. அவங்களை ஏற்கனவே கண்டிச்சிருக்காங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, இம்முறையும் கண்டிச்சிருக்காங்க. கண்டிக்கவே இல்லை, எச்சரிக்கவே இல்லை. தலைவர், எங்களுடைய தலைவர் சொன்னதை நிச்சயமா எல்லாரும் கேட்போம். ஒண்ணு, ஆனா கேட்போம்னு சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க.
மகான் சொல்லல, நான் ஒரு யோகி. அவர் என்ன பார்த்தாரு, நான் என்ன பார்த்தேன், அண்ணனும் நோக்கினால் அவரும் நோக்கினாங்கிற ரேஞ்சில உங்க எம்பி சாக்ஷி மகாராஜ் சொல்றாரு. எச்சரிக்கைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு எம்எல்ஏ சங்கீத் சோம் சொல்றாரு. யார் யாரெல்லாம் எச்சரிக்கப்பட்டதா தகவல் சொல்லப்படுதோ யாரும் எச்சரிக்கை. ஆதித்யநாதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஹரி என்ன வார்த்தையை பேச விரும்புறாரோ அதான் சொல்லணும், ஒன்னும் அவசியம் கிடையாது. ஹரி சொல்ற மாதிரி பேச வேண்டாம், நாராயணன் சொல்ற மாதிரி பேச வேண்டாம், அருணன் சொல்ற மாதிரி பேச வேண்டாம், அமித்ஷா சொல்ற மாதிரி பேசல. அதனாலதான் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. நீங்க தாங்க, நீங்க என்ன நீங்க கண்டிச்சார் மிரட்டினாரு, நீங்க நீங்க இல்லன்னு சொல்றீங்க, இல்லன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அவர் பேச எனக்கு கொஞ்சம் விடுங்க. நான் என்ன சொல்றேன், கண்டிக்கலன்னு நீங்க சொல்றீங்க, அருண்ஜேட்லி சொல்றாரு. நீங்க பேசிட்டே நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் பிரசிடண்ட போய் பாக்குறது, நான் திரு அமித்ஷாவையோ தமிழ்நாட்டுல டாக்டர் தமிழிசைய நான் பாக்குறது என்ன, இது நான் ஒரு ஆபீஸ் வேற, எங்களுடைய தலைவர் அடிக்கடி நாங்க பார்க்க போறோம். பார்க்கும்போதுதான் இதுக்குதான் நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்களா ஒரு கேள்வி கேட்பீங்களா? நீங்க கேள்வி கேட்கலாம், நீங்க என்ன நினைச்சு கேட்கீங்களோ அதுக்கு ஒரு பதில் சொன்னா பாருங்க, மணிக்கன் பேசுவீங்களா? நான் கற்பனை பண்ணிக்கல, அவங்கள கூப்பிட்டு எச்சரிச்சிருக்கிறாருன்னு நாட்டுடைய நிதியமைச்சர் பாஜக மூத்த தலைவர் அருண்ஜேட்லி சொன்னாரு. பொய்யா? இந்த பாருங்க, இங்க பாருங்க, நான் சொல்றேன் பொதுவா, நான் தான் சொல்றேன் பொதுவா பிரதமர் இதை பத்தி சொல்லி இருக்கிறார். ஆனால் சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த பர்டிகுலர், இப்ப தாத்ரி சம்பவத்தில் அந்த மகேஷ் சர்மா பேசணுங்கிற அந்த பார்லிமெண்ட் மெம்பர் பேசணும், யார் பேசுவாங்க? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் எங்களுக்கு கேட்கல. சரி, பாருங்க, எச்சரிச்சதாகவும் அவங்கள்ட்ட கடுமையா சொன்னதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. சொல்லல, நீங்க சொல்லுங்க. சிறப்பு செய்திக்கு ஏதாவது போட்டுக்குதுன்னா போட்டுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், எச்சரிக்கிறதுக்கு அவர் ஒன்னும் ரவுடியும் கிடையாது, இவர் ஒன்னும் எங்களுடைய பாருங்க, மிஸ்டர் நாராயணன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், திஸ் இஸ் டூ மச். நீங்க என்ன பேசணும் தெரிஞ்சு பேசுங்க. 2000 சீக்கியர்களை கொண்ட நீங்க பேசுறீங்களா? அதிர்ந்தது ஆலமரம் அதிர்ந்தது. 3 லட்சம் தமிழர்களை கொண்ட நீங்க ராஜபக்சேவோடு சேர்ந்து 3 லட்சம் தமிழர்களை கொண்ட நீங்க பேசுறீங்களா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எத்தனை இலங்கை தமிழர்களை மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் வந்தா எல்லாம் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இல்ல 154 ஜெயிச்சீங்க, இப்ப 44 இல்ல 44 சொல்ல விடுங்க. பல மாநிலங்கள் அடியோடு பல மாநிலங்கள் அடியோடு வச்சிருக்காங்க. அடுத்து உங்கள்கிட்ட தான் வரேன். என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளானது. அதுக்கு நீங்க எச்சரிக்கப்பட்டதா ஒரு பக்கம் தகவல் சொல்லப்படுது, எச்சரிக்கப்படலன்னு இன்னொரு பக்கம் தகவல் சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் எங்க எச்சரிக்கவே இல்லைன்னு எச்சரிக்கப்பட்டதா சொல்லப்படுறவங்க சொல்றாங்க. எது உண்மை? இது வரைக்கும் எச்சரிக்கைன்னு நீங்க போட்டுக்கோங்க, எச்சரிக்கை இல்லன்னு போடுங்க. ஆனா பிரதமர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாதுங்கிறது அவங்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? நான் என்ன சொல்றேன், நடக்கிற சம்பவங்களுக்கு பதில் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக பேசாம இருக்க முடியாது. பிரதமருக்கு பிடிச்சதா? பிரதமர் எந்த வார்த்தைகளை இந்த மாதிரி கம்யூனல் இது விஷயங்களை இந்த மாதிரி அதிகமா பேசக்கூடாதுன்னு சொன்னாரா ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் பதில் சொல்லக்கூடாது பிரதமர் ஒன்னும் கட்டுப்படுத்தல. இல்ல தேவையில்லை, எச்சரிக்கப்பட்டதா அருண்ஜேட்லி சொல்றாரு. நீங்க தவறுகள் என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு வந்து தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிலரை மட்டும் கூப்பிட்டு யார் யாரெல்லாம் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் சொல்லிருக்காங்க அவங்கள மட்டும் கூப்பிடப்படுது அப்படின்னா தவறுகள் நடந்துச்சு அப்படிங்கறத அக்செப்ட் பண்றீங்க. ஐ டிஸ்அக்ரி வித் யூ. சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் என்று சொல்லும் பொழுது பத்திரிகை சொல்றீங்க. கடந்த காலங்களில் பல முறை நான் ஏற்கனவே சொன்ன அகிலானந்த அமைச்சர் முதலமைச்சராக இருக்கும்போது கவலை கூட படல. என்ன நடவடிக்கை? என்ன நடவடிக்கை? பிஜேபி கவர்மெண்ட் நடந்த கடுமையான போலீஸ் நீங்களே சொன்னீங்கன்னா இந்த இவங்களுடைய கூட்டணி மதிமுக இலங்கையிலிருந்து எத்தனையோ வந்தாரு, இவர் வந்தார், மைத்துனர் அடிச்சாங்க. இவங்க எல்லாம் என்ன பாத்துட்டாங்க சொல்ல வேண்டியதுதானே. அப்பெல்லாம் எத்தனை சம்பவங்கள் இங்க இருக்கிற வேளாங்கண்ணிக்கு போன ஸ்ரீலங்கா கண்டுபிடிச்சாரு.
இங்க புத்தர் போர் உங்க தலைவர் உங்களுக்கு கேட்கக்கூடாது. எல்லாரும் ஒரே சமயத்தில் பேசினா எல்லாரும் ஒரே சமயத்தில் பேசுறீங்க. நீங்களும் இடையில பேசுறீங்க. உங்க தலைவர் சங்கீத் சோம் செய்வது தவறு அப்படிங்கிறாரு, நீங்க தவறு இல்லைங்கிறீங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்க தலைவர் தவறு இருக்கிறாரு, போயிருக்க கூடாது, போக கூடாதுங்க. நான் இப்ப என்ன சரின்னு சொன்னேன் உங்ககிட்ட. நீங்க தவறு நடந்துச்சு அதனாலதானங்க நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறாரு இது தவறுன்னு. அப்புறம் என்ன? ஓகே, நிதியமைச்சர் சொல்றது சரியா இல்ல கண்டிக்கப்பட்டதா சொல்றவங்களும் நீங்களும் சொல்றது சரியாங்க அப்படியே விட்டுறேன். முதல்ல பேசுவதற்கு முன்பால நீங்க நான் பிரசிடென்ட் சொன்னாரு 3 இதயங்களை பத்தி சொன்னாரு, அதை படிங்க நிவன் கேட்டீங்க, அவருக்கு தெளிவாக படிக்கிறேன். அவர் இன்றைக்கு வந்த இதுல இன்னைக்கு பிரசிடென்ட் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. ஜத்தோ மத் தத்தோ பத், as there was a number of beliefs there were number of ways ன்னு விவேகானந்தர் சொன்னதை கோட் பண்ணி ராமகிருஷ்ண கோட் பண்ணி ஆரம்பிச்சாரு. அதே ஆர்டிகல்ல இந்த இதை நீங்க தெளிவாக இந்த 3 நாடுகள்ல கேட்ப what surprised me is the leader of 3 countries 3 countries தான் விசிட் பண்ணாரு. பாலஸ்தீன், இது இஸ்ரேல். The students and the teachers of all the 3 well-known universities of those 3 countries asked me a question. What is the chemistry behind such strong nationalism in India when there is so much variety in respect of religion, caste, race, language, etc. I am not sure why they ask such question. அப்படின்னு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. Maybe the ongoing unrest had prompted them to do so. என்ன சொல்றாரு? 3 வெளிநாடுகள்ல முன்னெல்லாம் போயிட்டு கேட்பாங்க, இவ்வளவு பன்முகத்துவ தன்மை உள்ள நாடுகள்ல எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களே எப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த அன்ரெஸ்ட் இருக்கிறதால எப்படிங்க இந்த நாட்டில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பேசிருக்காங்க. என்ன இவரு கேட்டிருக்காரு, விளக்கம் கொடுக்கிறாரு. பத்தி பெருமையா கேட்டிருக்காங்க. என்ன காரணம் இந்த அளவுக்கு மேபி தி ஆன்கோயிங் அன்ரெஸ்ட் அண்ட் ப்ராம்ப்டட் தம் முன்னாடி வரை பண்ணீங்க சார். என்ன ஆன்கோயிங் அன்ரெஸ்ட்? பீஃப் சாப்பிட கூடாது, வெளியில இருந்து வரவங்க முகத்துல பூசுறது, பீஃப் சாப்பிடுறது, இது பண்ணுங்கன்னு சொல்றது, நாட்டை மதத்தின் பெயரால பிளக்கறதா இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம பிரணாப் முகர்ஜி பேசியிருக்காரு. சப்ப கட்டி கட்டாரு. இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. இன்னைக்கு சிவசேனா இந்த மாதிரி செயல்களை செய்யுது, இது எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். பாகிஸ்தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுது, நிச்சயமா அதற்காக அடிப்பது வழக்கத்தில் இருக்கு. எல்லாரும் பேசிதான் சரியா இருக்காது. இந்த மாதிரியான நிகழ்வுகள், உதாரணத்துக்கு இலங்கை அணியை இங்க விளையாட விட மாட்டோம், இல்ல இன்னும் சொல்ல போனா இலங்கையில இருந்து ஒரு டீம் வந்துச்சுன்னா அதை திருப்பி அனுப்புவது உணர்வு வெளிப்பாடாக தமிழக அரசாங்கமே செஞ்சிருக்கிறது. இந்த மாதிரி உணர்வு வெளிப்பாடு பல்வேறு வடிவங்கள் நடந்திருக்கு இல்லையா? இல்ல, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், மொத பாயிண்ட், இந்த உணர்வு வெளிப்பாடு என்பது கண்டிப்பாக பலாத்கார முறையாக இருக்கக்கூடாது, ஜனநாயக ரீதியாக இருக்கணும். இப்ப பாருங்க, அடிப்படை இப்ப உள்ள பிரச்சனைகள் அண்மை காலத்துல என்னன்னா வரிசையா படுகொலைகள்ங்க. இவங்க ஆட்சியில இருந்தாலும் இல்லான்னு சரி, ஆனா வரிசையா இருந்துட்டு இருக்கு. தபோல்கர் கொலை படுகொலை, பன்சாரே படுகொலை, கல்புர்கி படுகொலை, அதே போல மாட்டிறைச்சி விவகாரத்தில் 3 மாநிலங்களில் 3 பேர் படுகொலை. இந்த நாள் வரைக்கும், இந்த நாள் கூட ஜம்மு காஷ்மீர்ல எந்த மாநிலம் பிஜேபி மாநிலம் ஜம்மு காஷ்மீர்ல அவங்க கூட்டணி ஆட்சி தான். இவங்க ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்வது எல்லாம் தன் பரிவாரம். காரணம், இந்த விஷயங்களை கூட பகுத்தறிவாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். இறைச்சி, மாட்டு இறைச்சி என்கிற காரணத்தினால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். யார் காரணம்?
ஒண்ணு சத்பரிவாரா அல்லது மறைமுகமா உறவு வச்சிருக்கிற சிவசேனை, நேரடியா உறவு வச்சிருக்கிற சிவசேனை. இவங்க ஒரு மாநிலத்தில் ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டியும் செய்வது இது. நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. நீங்க கூட சொல்லலாம், ஐயா மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, எங்க கொள்கை நீங்க அறிவிங்க, எத்தனை மக்கள் ஏற்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் மாட்டிறைச்சி வைத்திருந்த காரணத்தாலே படுகொலை செய்வோம், பிஜேபி படுகொலை செய்வோம். அது மிக மிக தவறானது. பிரதமர் கண்டிக்கிறார். கிரிராஜ் சிங் கொஞ்சம் கிரிராஜ் சிங் ஒரு மத்திய அமைச்சருங்க, அவர் என்ன சொல்றாரு, ஆட்டிறைச்சி சாப்பிடுவது மனைவியோடு உறவு கொள்வது, மாட்டிறைச்சி சாப்பிடுவது தங்கையோடு உறவு கொள்வது. இதை அந்த கிரிராஜ் சிங்கை மந்திரியை, இப்படி ஒரு பேசிய ஒரு மந்திரியை இன்னும் பதவி நீக்க செய்ய கடவுளை பத்தி தவறாக கடவுளாக சொல்வது ஒரு சின்ன போஸ்ட். ஆமா, சின்ன போஸ்ட். இந்துக்களுடைய பார்வை அல்ல, இந்துக்கள் பார்வைதாங்க கிடையாது. இந்துக்கள் போர்வையில ஒழிஞ்சு வரக்கூடிய சீலா உயர் ஜாதியினுடைய பார்வை. பாருங்க, பேசி முடிச்சுட்டாரு. கிரிராஜ் சிங் பேசுவது மிக மிக தவறான ஒரு விஷயம், யாருக்கும் அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அவரை பதவி நீக்கினாங்களா அப்படின்னு கேட்டீங்க. உங்க கட்சியில அனிசூர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மம்தா பானர்ஜியை பத்தி இந்த அரங்கத்துல சொல்ல கூசக்கூடிய, நீங்கள் சொல்ல கூசக்கூடிய ஒரு வரியை சொன்னார். அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கடும் நடவடிக்கை. என்ன கடும் நடவடிக்கை? கட்சி இல்லங்க, அவர் மீது எங்களுடைய கட்சி அமைப்பு சட்டத்தில் முறைகளின் அடிப்படையில் நடவடிக்கை. இது வந்து அமைச்சருங்க, எம்பி சொன்னா நடவடிக்கை பதவி நீக்க செய்ய முடியாது. மத்திய அமைச்சர் பேசலாமாங்க, அமைச்சர் பதவியை நீக்கிற உரிமை கண்டிப்பா கண்டிப்பா. நான் என்ன கேட்கிறேன், இப்ப அதுக்கப்புறம் பேசிருக்காரு அந்த மாதிரி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இல்ல, இந்த இவ்வளவு கேவலமாக யாரு எந்த ஒரு மத்திய இவ்வளவு கேவலமாக ஹரியானா முதலமைச்சர் பேசுறாரு, முஸ்லிம்கள் ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, எம்பிக்கள் பேசுறாங்க, தொடர்ந்து பேசுறாங்க, கண்டிக்கப்பட்ட பிறகும் பேசுறாங்க. இவங்க மேல ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் நடவடிக்கை நீக்கம் இந்திய அரசியல் சட்டத்தில் பசுவதை தடுக்கப்பட வேண்டும் என்று டைரக்டர் பிரின்சிபல். அதற்காக சரி, அவங்க கூச்சல் போட்டாங்க. எங்களுடைய நோக்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் பசுவதை தடை செய்யப்பட்டிருக்கிற மாநிலங்கள்ல அது ஃபாலோ பண்ணுவாங்க. பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு போ, நான் வந்து கணத்துல போய் குதி, கடல்ல போய் குதி, பேசிட்டு இருக்கிறவங்க மேல தவறு சார், தவறு தவறு. சிவசேனா என்ன தண்டனை பேச விடுங்க மிஸ்டர், திஸ் இஸ் டூ மச். ஸ்பெசிபிக்கலி நான் என்ன சொல்றேன், அப்படி சொன்னது தவறுன்னும் போது இன்னைக்கு திரு அருணன் என்ன பேசுறாரு, முஸ்லிம் இருங்க, அவரு முஸ்லிம்
இந்திய முஸ்லிம்களை இன்சல்ட் பண்ணி பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம் யாராவது சொன்னா அது இந்திய முஸ்லிம்களை அது ஏத்துக்க முடியாது. ஒண்ணு இந்தியன் முஸ்லிம்ஸ் திரு ராகவன் தவறுன்னு நீங்க ஏத்துக்கிறீங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ள போறேன். தவறு செய்தவர்கள் மீது இந்த மாதிரி இவங்க தவறு நீங்களே பை யுவர் ஓன் அட்மிஷன் சொல்லிருக்கீங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கா? ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, தொடர்ந்து பேசுறாரு, எச்சரிக்கலைங்கிறாரு. தன்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது தவறு இது மாதிரி சொல்லாம ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் நான் கேட்கிறேன். பாருங்க இங்க பாருங்க எப்படி பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேன் நீங்க இதெல்லாம் முதல்ல காட்டிட்டு என்கிட்ட சொல்லுங்க. நீங்க செஞ்சதெல்லாம் உங்களை பத்தி மக்களுக்கு தெரியும். பேச்சு இல்ல 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 மீடியா பத்தி பேசுறாங்கல்ல, என்னமோ ஜனநாயகத்தை தான் காப்பாருங்க. உடனே மக்கள் டிவியை போய் தாக்கினது கம்யூனிஸ்ட். நீங்க வந்து சோசியலிசம் ஜனநாயகம் சொல்லாதீங்க. உலகத்துல கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. உலகத்தில் 10 லட்சம் கண்ணூர் மாவட்ட கேரளாவில் எங்களுடைய உணர்ந்துக்கணும். ஒரு கேள்வி கேட்கும் போது, ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது இன்னொரு அரசியல் கட்சி மீது குற்றச்சாட்டுக்கு பதில் அல்ல. எல்லாருமே அதை செஞ்சிருக்கிறீங்க. எல்லா அரசியல் கட்சியும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு பதில் அல்ல. வன்முறை நிச்சயமாக பதில் அல்ல. சிவசேனாவுடைய வன்முறை நிச்சயமாக அவப்பேரை ஏற்படுத்துது நாட்டுக்கு அப்படின்னா அதுவும் மிக கடுமையாக இந்திய அரசாங்கம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இவங்க கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸுக்கோ மனிதநேயத்தை பத்தி சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் ரஷ்யாவில் லட்சக்கணக்கான மக்களை சீனாவிலும் ரஷ்யாவிலும் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் கொலை செய்ததற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் வைக்கப்பட்ட 4 கட்சிகள்கிட்டையும் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கே அப்படின் போது அவர்கள் இதை செய்தார்கள், அன்று அதை செய்தார்கள். ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு பதில் அல்ல. இந்தியா சகிப்புத்தன்மையற்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இமேஜ் சர்வதேச அளவில் பரவுமானால் அது மிகவும் ஆபத்தானது. ஜனாதிபதி சொல்வது போல இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அரசுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இருக்கிறது. சகிப்புத்தன்மையோடு நடக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்கிறது. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்வது போல மாற்று கருத்துகள் இருக்கலாம், எந்த கருத்தும் யாரும் கொண்டிருக்கலாம், ஆதரவாக எதிர்ப்பாக. வேண்டலிசம், வன்முறை, காழ்ப்புணர்ச்சி எதற்கும் பதிலாக அமையாது என்பதை எல்லோரும் உணர்ந்து செயல்பட்டால் இது போன்ற விவாதங்களுக்கு அவசியம் இருக்காது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 4 பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுத நீட்சிக்கு வரவேற்கின்றோம். இது பண்டிகை காலம் ஆகையினால வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பல பஸ்கள்ல, பல ட்ரெயின்ல கேட்கவே வேண்டாம், பஸ்ல எல்லாம் டிக்கெட் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில ஆம்னி பஸ்ஸுக்கான தேவை, இதுக்கான கிராக்கி கூடுகிறது.
இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. கண்டபடி இதற்கான கட்டணமானது வசூலிக்கப்படுகிறது, ஒரு வரையறை இல்லாமல் அதீதமாக, அதுவும் டிமாண்டுக்கு ஏற்றாற் போல அதீதமாக வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது ஒரு ஆம்னிபஸ் உடைய கட்டணத்தை அதனது முறைப்படுத்தல நிறைய குளறுபடிகள் இருக்கிறதாங்கிற கேள்வி எழுது. ஒரு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறதா, அது இன்னும் முறைப்படுத்த வேண்டியிருக்கிறதா, அரசாங்கம் இவற்றையெல்லாம் சரியாக செய்திருக்கிறதா, இதை முறைப்படுத்த மேலும் மெக்கானிசம் இந்த ஒரு அமைப்பானது வலுப்படுத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆம்னிபஸ் கட்டணம் நியாயமானதா அதீதமா? எழுப்புவோம் இந்த கேள்வியை ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய திரு ஆறுமுக நாயனார் அவர்கள் இணைகிறார். சிஐடியூவை சேர்ந்த திரு ஆறுமுக நாயனார் மற்றும் ஆம்னிபஸ் நடத்துனர்கள் அமைப்பை சேர்ந்த திரு மாறன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு மாறன், இந்த குற்றச்சாட்டை மறுக்க முடியுமா? பண்டைய காலங்கள்ல கண்டபடி வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறது மிக பரவலான ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லப்படுகிறது. பண்டிகை காலங்கள்ல சார் அது வந்து மற்ற என்னுடைய கருத்து வந்து நான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்ற ஆம்னிபஸ்ல நான் ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன். என் கருத்தை முதல்ல கேட்டுக்குங்க. அது நியாயமானதா நியாயம் இல்லதான்றத நீங்க அப்புறம் சொல்லுங்க. இல்ல ஃபார் டெக்னிக்கல் ரீசன் நான் மீண்டும் வரேன் உங்கள்கிட்ட. சுருக்கமா திரு நாயனார் அவர்களுடைய கேள்விகளை கேட்டவர் உங்களுடைய பார்வை சார், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஆம்னிபஸ் இயக்கம் என்பதே ஒரு சட்டவிரோதமான இயக்கம் தான் என்னுடைய நிலைப்பாடு. என்ன அப்படி சொல்றீங்க? அரசாங்கமே பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்திருக்கிறது. அரசாங்கம் சட்டவிரோத காரியங்களுக்கு உடந்தையாக இருக்குது. அதாவது இப்போ நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவில் சட்டவிரோதம் சொல்ல முடியுமா? சட்டவிரோதமாக நிச்சயமாக சொல்ல முடியும். என்று கேட்டால் இப்போ மோட்டார் வாகன சட்டம் இருக்கிறது. மோட்டார் வாகன சட்டத்துல 2 விதமான வாகனங்கள் இருக்குது. ஒன்னு வந்து ஸ்டேஜ் கேரேஜ், இன்னொன்னு வந்து கான்ட்ராக்ட் கேரேஜ். ஸ்டேஜ் கேரேஜ்ங்கிறது வழக்கமான பயணிகள் பேருந்து, அதுக்கு பேரு ஸ்டேஜ் கேரேஜ்னு பேரு. கான்ட்ராக்ட் பேருந்துங்கிறது டூரிஸ்ட் பஸ் வேன், இதெல்லாம் கான்ட்ராக்ட் கேரேஜ். இப்போ ஆம்னி பஸ் என்பது முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் கேரேஜ். ஸ்டேஜ் டிக்கெட் போட்டு அவர்களுக்கு ஓட்டுவதற்கு சட்டப்படி எந்த விதமான உரிமையும் கிடையாது. சட்டப்படி ஓட்டுவது சட்டவிரோதமானது. அவங்க ஆன் கான்ட்ராக்ட்ல டூரிஸ்டாகத்தான் இயக்க முடியும். அப்படித்தான் பெர்மிட் வாங்கி இருக்கிறார்கள். அப்படி பெர்மிட் வாங்கிவிட்டு ஸ்டேஜ் கேரேஜ் மாதிரி வந்து ஓட்டுறாங்க. அதனால சட்டவிரோதமான இயக்கம். அவங்க டிக்கெட் போட்டு ஓட்டவே கூடாது. அதாவது என்னுடைய புரிதல் சரியான்னு சொல்லுங்க. அதாவது ஒரு அந்த இதுல பயணிக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடி நாங்க இந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு ஒரு சார்ட்டர்ட் பஸ் மாதிரி இயங்கக்கூடிய விஷயம். ஆமா ஆமா, சார்ட்டர்ட் பஸ் மாதிரி. அதாவது எல்லாம் டூர் போற மாதிரி, ஒரு எல்லாரும் சேர்ந்து டூர் போற மாதிரி ஒரு டெம்பரவரி பெர்மிட். இன்னும் கூட வந்து அதுல வேடிக்கை என்னன்னா, பெரும்போதையான ஆமினி பஸ்கள் வந்து பாண்டிச்சேரியில கர்நாடகத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அங்கதான் பெர்மிட் வாங்கியிருக்காங்க. பல பஸ்கள் கர்நாடகத்துல இருந்து பெங்களூர்ல இருந்து இங்க டூர் வர்ற மாதிரி. இல்ல, இங்க முறைகள் எளிமையா இருந்தா ஏன் அங்க போறாங்க? இன்னும் சொல்ல போனா இங்க முறைகள் எளிமையா இருந்தா இங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் இல்லையா? இங்க முறைகள் வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அரசாங்கம் ஒரு டாக்ஸ் நிச்சயம் பண்ணிருக்குது. ஆம்னி பஸ்களுக்கு ஒரு சீட்டுக்கு இவ்வளவு டாக்ஸ் நிச்சயம் பண்ணிருக்குது. அங்க வந்து கர்நாடகத்துல டாக்ஸ் குறைவாக இருக்குது. அது இம்பிராக்டிகலா இருக்கிற காரணத்தினால தான் மற்ற மாநிலங்களுக்கு இம்பிராக்டிகல் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு. உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா கட்டணும், தமிழ்நாட்டுல அதிகமா கட்டணும். விளைவு என்ன? மற்ற மாநிலத்துக்கு வருவாய் போகுது. மற்ற மாநிலத்துல கட்டிட்டு இப்ப இங்க உள்ள பயணிகளை தான் ஏற்றிட்டு போறாங்க. தமிழகத்துக்குள்ளதான் அந்த பேருந்தினுடைய முழுமையான பயன்பாடு என்பது இருக்குது. முழுமையான பயன்பாடு இங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி சொல்ல போறாரு. டாக்ஸ் அதிகமா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இல்லாட்டி ஃபார் கமர்ஷியல் ரீசன்ஸ் மற்ற மாநிலங்களில் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதனால அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாயும் போகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸும் போகுது. இழப்பு யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு தானே. தமிழ்நாட்டுக்கு இழப்பு அப்படின்னா வந்து இவங்க தமிழ்நாட்டுல வண்டி ஓட்டக்கூடாது. இவங்க வந்து கர்நாடகத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குரிய வருமானம் ஒன்னு கவர்மெண்ட் வந்து எங்க டாக்ஸ குறைங்கன்னு கேட்கலாம். ஆனா கவர்மெண்டே ஏமாற்றக்கூடிய ஏற்பாடு என்பதுதான் இதுல இருக்குது. திரு மாறனுடைய முதற்கட்ட கருத்தை இது சார்ந்து கேட்டுட்டு நான் மீண்டும் வரேன். திரு மாறன், அதீதமாக ஒரு வரையறைக்குள்ள வராம கண்டபடி வசூலிக்கப்படுதுன்னா மறுப்பீங்களா? முதல்ல ஒரு சார் சொன்ன கருத்துக்கு நான் கருத்து சொல்லலாமா? எஸ் எஸ். சார் வந்து முதல்ல என்ன சொன்னாருன்னா, இந்த டூரிஸ்ட் பர்மிட் எடுத்துக்கிட்டு அப்படி வராங்க இப்படி வராங்கன்னு சொன்னாரு. சார் சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து 1988ல ஃபார்ம் பண்ண சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் தான் ஆல் ஓவர் ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரூல் ஃபார்ம் பண்றது வந்து அந்தந்த ஸ்டேட் ஃபார்ம் பண்றாங்க. இந்த பட்சத்துல இந்த ஸ்டேஜ் கேரேஜ் மாதிரி யூஸ் பண்ணலான்றது ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டரே நாங்க வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி ஓட்டலான்னு சொல்லி ஒரு ஆர்டரே வாங்கியிருக்கோம்.
அதனால வந்து அந்த முறையில தான் நம்ம ஓட்டுறோம். இதுல பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கான டாக்ஸை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சார். அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள டாக்ஸ் அந்தந்த ஸ்டேட் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இவர் சார் சொன்னாரு கர்நாடகால இருந்தும் பாண்டிச்சேரியில இருந்தும் டாக்ஸ். கர்நாடகால டாக்ஸ் கம்மியெல்லாம் இல்ல. டாக்ஸுக்கு ஒரு சீட்டுக்கு வந்து அங்கேயும் 3500 தான் டாக்ஸ், இங்கேயும் 3500 தான் டாக்ஸ். ரெண்டுமே ஒரே டாக்ஸ் தான். வெளிப்படையா பார்த்தாலே தெரியுது. பல வாகனங்கள் நீங்க ஆம்னி பஸ் வாகனங்கள் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. ஆனா ஆபரேட் பண்றது தமிழ்நாடு அப்படிங்கும் போது அது சரியா? நீங்க இங்க இருக்கக்கூடிய பயணியை ஏத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆம்னி பஸ் பேருந்து உட்பட சலுகைகள் அனுபவிப்பது அப்படிங்கிறது விதியை வளைப்பதாகாதா? இல்ல சார், டாக்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான டாக்ஸ் நாங்க பே பண்ணிடுறோம்ல சார். அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு உண்டான அந்த டாக்ஸ பே பண்ணி இங்கேயே ரெஜிஸ்டர் பண்றோம் சார். இங்கேயும் ரெஜிஸ்டர் பண்றோம், அங்கேயே இன்டர் ஸ்டேட் ஓடுற வண்டி மாறி மாறி ரெஜிஸ்டர் பண்றோம் சார். இல்ல சார், சார் சொல்றது தப்பு. தமிழகத்தை பொறுத்தளவுல இப்ப ஆம்னி பஸ்னுடைய பெர்மிட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. தமிழகத்துல ஆம்னி பஸ் பெர்மிட் வந்து ஈஸியாக வாங்க முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கக்கூடிய காரணத்தினால வெளிமாநிலங்கள் போய் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆம்னி பஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க இருக்குது. ஆம்னி பஸ் சார் தவறா சொல்றாரு. இன்னமும் ஆம்னி பஸ் பர்மிட் இன்னமும் தமிழகத்துல இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. இல்ல அவர் என்ன சொல்றாரு, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆம்னி பஸ் பர்மிட் தமிழகத்துல இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அவர் நிறுத்தப்பட்டதா சொல்லல, அதுல வந்து கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்கு காரணமாக கட்டுப்பாடு எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறதுனால மற்ற மாநிலங்கள்ல வந்து நீங்க எப்படி ஒன்னா போடலாம், டக்குன்னு பர்மிட் எடுத்து ஓட்டிடலாம். இந்த மாநிலங்கள்ல வந்து கரெக்டா அந்த ப்ரொசீஜரா இருந்தாதான் அந்த பர்மிட்டை இஷ்யூ பண்ணுவாங்க சார். இங்க தமிழகத்துல மட்டும் இல்ல. என்னுடைய மூல கேள்விக்கு வந்துருங்க. கண்டபடி ஒரு வரையறையே இல்லாம வாய்க்கு வந்தபடி கட்டணம் வசூலிக்கப்படுது, அதுவும் இந்த டிமாண்ட பயன்படுத்தி. இது ஒரு சரியான ரெவென்யூ மாடலா? இருங்க நான் சொல்றேன் சார். இங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருந்து நாங்க ஹைதராபாத் வண்டி ஏற்கிறோம்னு வைங்களேன். அந்த ஹைதராபாத் பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. தெலுங்கானா, ஆந்திராக்கு 3500, தெலுங்கானாக்கு 3500, தமிழகத்துக்கு ஒரு 3500, டோட்டலா 10,500. ஒரு வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு குவார்டருக்கு 7 லட்சம் ரூபாய் டாக்ஸ் மட்டும் ஒரு சிங்கிள். தெலுங்கானா, ஆந்திரா சென்னையில இருந்து திருச்சிக்கு, சென்னையில இருந்து திருச்சிக்கு வண்டி ஏக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு குவார்டருக்கு வந்து நாங்க பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்றோம். அந்த 1,20,000 ரூபாய் டாக்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டோல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா திருச்சி போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து 2,000 ரூபாய் பர் டேக்கு வந்து டோல் டாக்ஸ் மட்டும் ஆகுது. இல்ல அதன் அடிப்படையில ஒரு வரையறைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டணம் தானே சரியா இருக்க முடியும். பிளைட் டிக்கெட் மாதிரி டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி கூட்டிட்டே போவோம் அப்படின்னா அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல அனுமதிக்கக்கூடிய விஷயமா? டிமாண்ட் டயத்துல அப்படிலாம் இல்ல. நாங்க ஒரு வரையறுக்கப்பட்ட கட்டணம் தான் சார் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நீங்களே எதாவது சொல்லுங்க. சாதாரண நாள்ல வசூலிக்கிற மாதிரி தான், கொஞ்சம் இருக்கிற காம்படிஷன் புரியுது. சாதாரண நாள்ல வசூலிக்கிற மாதிரி தான் தீபாவளி சமயத்துல, இந்த மாதிரி ஆயுத பூஜை சமயத்துல சார் அந்த பர் கிலோமீட்டர் காஸ்ட்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆபரேட்டருங்களே குறைச்சி ஓட்டுறாங்க. அது பண்டிகை காலங்கள்ல வந்து கரெக்டான ரேட்ல ஓட்டுறாங்க பாருங்க. அது வந்து அதிகமா தெரியுது. அதுதான் வித்தியாசம். இல்ல பல சமயங்கள்ல வந்து கொடுக்க வழியே இல்லாம 1000, 2000, 3000 அரசு பேருந்துல 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு கட்டி போக வேண்டிய பிரயாணத்தை ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் இங்க கேட்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் சரியான கட்டணம்னு சொல்ல வர போறீங்களா? இல்ல அப்படி ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வாகனத்துல எப்பயோ ஒண்ணு வாங்கியிருப்பாங்களே கண்டி சார். ரெகுலரா எல்லா வாகனத்திலயும் அப்படி இருக்காது. இல்ல அவங்க சொல்றது தப்பு சார். இப்ப அரசு பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏசி பெரும்பகுதியான வண்டி அவங்க ஏசி வண்டி தான் ஓடுது. அரசு பஸ்ல ஒரு கிலோமீட்டர் முதல்ல ஆம்னி பஸ் இயக்கம் தப்புங்கிறது என்னுடைய ஆர்குமெண்ட். அதுக்குள்ள போகல, இருந்தாலும் அவருடைய வாதத்துக்கு வர்றேன். அரசு பஸ்ல ஏசி பஸ்ல ஒரு கிலோமீட்டருக்கு 90 பைசா வந்து வசூல் பண்றாங்க. இப்போ போன வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நினைக்கிறேன், அவங்களுடைய ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. பஸ் பேர் நாங்க 30% உயர்த்த போறோம்னு. அதுல என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, ஒரு கிலோமீட்டருக்கு 1.25 ரூபாய் இப்போ வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை விட 30% கூட்டி வாங்க போறோம் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. சாதாரண அதாவது வால்வோ பேருந்துகள்ல 2.25 ரூபாயை வந்து நாங்க வந்து 30% கூட்டி ஓட்ட போறோம். கிட்டத்தட்ட 3 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க வசூல் பண்றாங்க. அரசு பஸ் 90 பைசா வசூல் பண்ணுது.
3 மடங்கு கட்டணம்னு அதிகாரபூர்வமாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு உங்களுக்கே தெரியும், அரசு பேருந்து அமைப்புங்கிறது வந்து நஷ்டத்துல இயங்குது. ஆபரேட்டிங் காஸ்ட் அவங்களால சமாளிக்க முடியல. அரசு நஷ்டத்துல இயங்குது அப்படிங்கறதுனால தனியாரும் நஷ்டத்துல இயங்க முடியுமா? நஷ்டத்துல ஏற்றணும்னு நான் சொல்லல. நஷ்டத்துல நீங்க அரசுக்கான கட்டணத்தையும் இதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க. அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இருக்குங்கிறத ஏத்துக்கிறீங்களா? சப்சிடைஸ் பண்ணி தான் அரசாங்கம் கொடுக்குதுங்கிறத நம்ம ஏத்துப்போம். அவங்களும் எதற்காக சப்சிடைஸ் பண்ணி வழங்கணும்? சார், அரசு வந்து ஆக்சுவலா வந்து இப்ப எஸ்சிடிசி போன்ற கழகங்கள்லாம் நஷ்டம்னு சொல்ல முடியாது. அது நஷ்டத்துக்கான காரணம் வந்து வேறு காரணங்கள் என்ன, அது நான் அந்த விவரங்களுக்குள்ள போகல. ஆக்சுவலா வந்து ஆம்னி பஸ் வந்து இப்போ 90 பைசாவுக்கு இயக்கினாலே லாபகரமாக இயக்க முடியும்ங்கிறதான் என்னுடைய ஆர்கியூமெண்ட். இப்போ அரசு பஸ்ஸே இப்போ அரசு பஸ் வருஷத்துல 365 நாள் இருக்குங்க. வருஷத்துல 365 நாட்கள்ல ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 32 பைசா வந்தா லாபகரமான ஓட்ட முடியும் அப்படிங்கறத எங்களுடைய கணக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு 32 ரூபாய் கலெக்ஷன் வந்தாலே லாபகரமாக ஓட்ட முடியும். இப்போ வந்து 27 ரூபாய் 28 ரூபாய் வருது. வருடத்தில் ஒரு 120 நாட்களுக்கு 32 ரூபாய்க்கு மேல வருது. ஒரு 120 நாள் வந்து லாபகரமாக ஓடுது. 200 நாள் தான் வந்து குறைவாக ஓடுது. அதனால இந்த கட்டணத்திலேயே லாபகரமாக ஓட்ட முடியும். ஃபுல்லா டிக்கெட் ஏறிச்சுன்னா லாபகரமாக ஓட்ட முடியும் அப்படிங்கறது தான் என்னுடைய திருமாறன். சார் சொன்னாரு லாஸ்ட் இயர் வந்து 1.25 நாங்க அலௌன்ஸ் பண்ணியிருந்தோம், 30% சொன்னாரு. சார் சொன்னது உண்மை. லாஸ்ட் இயர் வந்து ₹1.75 இருந்த வால்வோக்கு நாங்க 30% ஏற்றி ₹2.25 ஆக்கணும். சார் சொன்னது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் எங்களுடைய ₹2.25 காஸ்ட் பெர் கிலோமீட்டருக்கு எங்களுக்கு அதுக்கான வைபிலிட்டியே எங்களுக்கு வரதே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு, ஏன்னா இங்க இருந்து நான் தான் சொன்னேன் சார், டாக்ஸ் வந்து 3 ஸ்டேட்டுக்கு நாங்க பே பண்ணுவோம். வயபிலிட்டி பிட்வீன் ஸ்டேட் ஓட்டும் போது மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டுக்கு பே பண்ணுவோம். நாங்க வந்து இஷ்டப்படி செய்வோம். அப்படி இதுதான் பிராக்டிகல் ரீசன் அப்படின்னு சொல்றது சரியா இருக்க முடியுமா? இல்லையே சார், டாக்ஸ் வந்து வசூலிச்சாதான் நாங்க டாக்ஸ் கட்டியே வண்டி ஓட்ட முடியுங்களா சார்? எப்படி சார் ஓட்ட முடியும்? நீங்க ஒரு அரசாங்க வண்டி சொல்ற, அரசாங்க வண்டியில எங்க வண்டியில இருக்கிற மாதிரி பெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு, நிறைய இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப ஹையா இருக்குது. அது இல்லாம டோல் டாக்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. எல்லாமே ஹை தான். எங்களை பொறுத்தவரை எதுவுமே கம்மியானது ஒரு இதுவே கிடையாது. இது ஒரு லாபகரமா இல்லாட்டி இது ஒரு இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்க முடியுமா? ஒரு லாபம் இல்ல. நாங்க எல்லாருமே இப்போ நாங்க ஒரு வால்வோ வாங்குறோம் சார், 1.25 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வால்வோ வாங்குறோம். ஆனா அதுல 1.25 கோடி ரூபாய்ல பாத்தீங்கன்னா 100% பேங்க் பைனான்ஸ் பண்றாங்க. நாங்க அந்த 5 வருஷம் பைனான்ஸ் கட்டி முடிக்கும் போது அந்த வால்வோ வந்து 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு தான் விலைக்கு போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க எப்படி சார் அந்த இதை வந்து பேங்கர்ஸ் கட்டுறதுக்கும் டாக்ஸ் கட்டுறதுக்கும் உங்களுக்கு 1000 பிராக்டிகல் இல்ல வர வேண்டாமா? இந்த முறையே சரியா அப்படிங்கறது இல்ல. வரையறை ஃபேர் வந்து கரெக்டா பண்ணி தான் சார் ஓட்டுறோம். நாங்க என்ன பண்றோம்னா எங்களுக்குள்ள காம்படிஷன்ல கம்மி பண்ணி ஓட்டுறாங்க. மற்ற காலங்கள்ல வந்து கம்மி பண்ணி ஓட்டுறாங்க. விழா காலங்கள் வரும்போது கரெக்டான ரேட்ல ஓடுறாங்க. அது பப்ளிக் வந்து வித்தியாசமா தெரியுது. அப்படின்னா அதிர்ச்சியா இருக்கு. உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து, இதோட இறுதிக்கட்ட கருத்து கரெக்டா ஓட்டுறாங்க. இதை வரையறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? ஏன்னா இன்னைக்கு இது நீங்க வந்து ஒட்டுமொத்தமா இது வந்து நீங்க சொல்றது போல இல்லீகல்னு பிறந்திட முடியாது. அரசாங்கமே ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேட்டில் ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்க, எல்லா வசதிகளும் செய்யுது. அப்படி இருக்கும்போது இதை முறைப்படுத்தணும் அப்படிங்கும்போது எப்படி செய்யணுங்கிறது உங்க கருத்து? முறைப்படுத்துறது வந்து அரசு பேருந்தை என்ன அதிகப்படுத்தணும்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க வந்து முறைப்படுத்தணும்னு கேக்குறீங்க. நீங்க கேட்கறது என்னன்னா, இப்ப சினிமா டிக்கெட் ஒரு காசு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பிக்ஸ் பண்ண பிறகு பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. பிளாக்ல டிக்கெட் விட்டதுக்கு நீங்க முறைப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது. இந்த இயக்கமே சட்டவிரோதமானது. இப்போ நான் டாஸ்மாக ஏத்துக்கல, அது வேற விஷயம். டாஸ்மாக்ல ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணி அரசாங்கம் விற்குது. கள்ளச்சாராயம் அதிக ரேட்டுக்கு விற்கிறான், அதனால கள்ளச்சாராயத்துக்கு ரேட் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்குமோ மாதிரி ஒரு சட்டவிரோதமான இயக்கத்துக்கு முறைப்படுத்துங்க என்று சொன்னது தப்பு. அரசாங்கம் இதோ ஏன்னா தேவைகள் அதிகமா இருக்குதுன்னு தெரியுது. ஒரு 1000 ஆம்னி பஸ்கள் தமிழகத்தில் ஓடுது. அரசாங்கம் இன்னொரு 500 பஸ்ஸோ 600 பஸ்ஸோ தேவைக்கேற்றவரை எல்லாம். இப்ப இந்த அரசாங்கம் தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இப்போ ஆம்னி பஸ் ஒரு 1000 பஸ் இருக்குது. சென்ற தீபாவளிக்கு மட்டும் 9000 பேருந்துகள் அரசு போக்குவரத்து கழகங்கள் இயக்கி இருக்குது. 9000 பஸ். 9000 பஸ் இயக்கும் போது இன்னொரு 500 பஸ்ஸோ 1000 பஸ்ஸோ இயக்குவது என்பது வந்து பெரிய விஷயம் அல்ல.
அதனால அரசாங்கம் தான் முறைப்படுத்தணும், இது சட்டவிரோதமான இயக்கத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. திரு மாறன், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து, இது ஒரு வரையறைக்குள்ள வரணும், ஒரு வரையறையை மீறி பண்டிகை காலத்துல வசூலிக்கிறது தான் சரி, மற்ற காலத்துல எல்லா காலத்திலயும் ஒரே பஸ் டிக்கெட் தானே, அரசு பேருந்து ஏறினா பண்டிகை காலத்திலயும் ஒரே கட்டணம் தானே, ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்க வேண்டாம். பாத்தீங்கன்னா சார் நான் சொல்றேன், அதாவது சார் திருமாறன் கோஹெட். அதாவது சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டிராவல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஏர் டிராவல் பண்றாங்க. ரெண்டாவது ரயில்ல பயணிக்கிறாங்க சார். ரயிலுக்கு அடுத்தபடியா செலக்ட் பண்றது ஆம்னி பஸ் தான். இன்னும் கேட்டீங்கன்னா ட்ரெயினுக்கு முன்னாடியே பிளைட்டுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு ஆம்னி பஸ் மிஸ்யூஸ் பண்ணுவோம். இந்த டிமாண்ட பயன்படுத்தி ஒரு வரையறையே இல்லாம எங்களுக்கு தோணின அமௌண்ட் இது பண்ணுவோம், எங்களுக்கு கட்டுப்படி இல்லை அப்படின்னு போனா அது ஒரு சரியான நிலைப்பாட நிச்சயம் இருக்காது. அரசாங்கம் அனுமதி அரசுக்கு வரியாவும் மற்ற பேங்கர்ஸுக்கு இந்த மாதிரி எங்களுடைய அந்த வருமானங்கள்லாம் எங்கேயுமே இல்ல. அனுமதிக்கப்பட்ட முறையில டிக்கெட் இதுதான் டிக்கெட் அப்படின்னு இந்த டிக்கெட்டுக்கு உட்பட்டு நீங்க வசூலிச்சா பிரச்சனை இல்ல. தோணினபடி வசூலிக்கப்படுவது டிக்கெட்டுக்கு போகும்னு சொல்லாதீங்க. ஒரே சொன்னது அவங்க ரேட்டை பிக்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணதுலதான் இந்த அதற்கு மேல வசூலிக்கும் எல்லா ஆம்னி பஸ் அசோசியேஷன் இருக்குது. ஒரு 137 பேர் மெம்பர்னு அவங்க அசோசியேஷன் வெப்சைட்ல இருக்குது. இவங்க எல்லா ஊர்களுக்கும் ஒரு கட்டணம் நிர்ணயம் பண்ணி ஆன்லைன் புக்கிங் இருக்குது. ஏற்கனவே இப்ப நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த கட்டணத்தை தான் ஸ்பெஷல் டயத்துல மற்ற டயத்துல கூடுதலாக இவங்க நிர்ணயம் பண்ண கட்டணத்தை விட கூடுதலாக அங்கதான் பிரச்சனை. நீங்க நிர்ணயிக்கப்பட்ட ஆன்லைன்ல இருக்கு இப்பவே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை தாண்டி இந்த ஒரு டிமாண்ட பயன்படுத்தி வசூலிக்கப்படக்கூடிய கட்டணம் தான் பிரச்சனை. இப்போ சார் வித்தியாசமான வாகனங்கள்லாம் இருக்கு சார். ஒரே டைப்பான வாகனங்கள் ஸ்லீப்பர், செமி ஸ்லீப்பர், புஷ்பேக் இந்த மாதிரி வெரைட்டியான வெஹிக்கிள்ஸ் இருக்கு சார். அதுக்கு டிஃபரெண்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலயுமே நீங்க அந்த ரேட் பாத்தீங்கன்னா ஒரே ஊரா இருக்கும். ஆனா வண்டிகளுடைய இந்த தீபாவளி காலத்துல இப்படி அதுதான் சரியான கட்டணங்கிறீங்க. நீங்க வாகனத்துக்கு ஏற்றார் போல டிஸ்பிளே இல்ல வாகனத்துக்கு ஏற்றார் போல கட்டணம் இருக்கிறது கூட அந்த ராஷ்டிரல புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நேரத்துக்கு ஏற்றார் போல காலத்துக்கு ஏற்றார் போல வெவ்வேறு கட்டணம், டிமாண்டுக்கு ஏற்றார் போல வெவ்வேறு கட்டணம் அப்படிங்கிறது சரியாங்கிறதான் கொஸ்டின். எங்க இருக்கு உங்களுடைய கட்டண பட்டியல்? இல்ல எங்க இருக்கு உங்களுடைய கட்டண பட்டியல்? கட்டண பட்டியல் நாங்க கொடுத்துருக்கோம் சார். நீங்க எல்லாருமே இருக்குது எங்க டிஸ்பிளே போர்டுல ஆம்னி பஸ் அசோசியேஷன்ல டிஸ்பிளே போர்ட்லயே இருக்கு. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அரசாங்கத்தால் இல்ல சார், இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. பட் எங்களுடைய ஃபேர் நாங்க பிக்ஸ் பண்ணி கரெக்டான ஃபேரை பிக்ஸ் பண்ணி ஓடுறோம். ஏங்க அரசு நிர்ணயம் இருந்தா இந்த சிக்கல்களுக்கெல்லாம் இடம் இல்லாம இருக்குமேங்கிறதான் பிரச்சனை. அந்த அடிப்படையில தான் இது ஒரு வரையறைக்குள்ள வராம ஒரு சட்டத்திட்டத்துடைய வரையறைக்குள்ள வரல அப்படிங்கிறது திரு ஆறுமுக நாயனாருடைய குற்றச்சாட்டா இருக்குது. இது ஒரு பிரேம் ஒர்க்குள்ள ஒரு லீகல் பிரேம் ஒர்க்குள்ள வந்தா இந்த சிக்கல்கள் இதுல எழக்கூடிய குற்றச்சாட்டுகளை சிறப்பாக கையாள முடியும். திருமாறன், உங்களுடைய இறுதி கருத்து. சரிங்க சார். இல்ல சார், நான் தான் சொன்னேன் சார், ஃபேர் கரெக்டா நாங்க பிக்ஸ் பண்ணி தான் சார் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்டிகை காலங்களில் மட்டும் இவங்க அந்த கரெக்ட் ஃபேர்ல ஓட்டுறாங்க, மற்ற காலங்களில் கம்மியா ஓட்டுறாங்க. அதுதான் வித்தியாசமா தெரியுது. நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்க ஏதோ ஒரு வண்டியை பிக்ஸ் பண்றதை வச்சு நீங்க அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டே இருக்கீங்க சார். இந்த ஒரு குற்றச்சாட்டு பரவலா ஒவ்வொரு பண்டிகை காலத்திலயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பஸ் ஸ்டாண்ட்ல கண்டிப்பா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயுத பூஜைன்றாங்க சார். ஒண்ணுமே புக்கிங்ஸே கிடையாது. நிறைய வெஹிக்கிள் வேகன்சி நிறைய இருக்குது. நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க கோயம்பேடு பக்கம் போனா தெரியும். அந்தந்த பஸ் ஸ்டாண்ட் தீபாவளியில ட்ரெயின் ஃபுல்லு, ட்ரெயின் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு. ஆனா இன்னும் பஸ் இன்னும் ஃபில் ஆகல. நீங்க டிமாண்ட் எப்படி இருந்தாலும் இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இடம் இல்லாமல் இருக்க ஒரு தெளிவான வரையறைக்குள் இந்த விவகாரம் வர வேண்டும் அப்படிங்கறதா சரியான எதிர்பார்ப்பாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஆறுமுக நாயனார் அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.